அண்ணா சண்டைக்கு முதலாக போருக்கு செல்லலாம் என்று சேனாதிபதி பட்டம் வெற்றி செல்லலாம் என்று பார்த்தார். தம்பி துரியோதனை வெற்றியோடு போய் வாருங்கள் அண்ணா என்று சொல்ல வார்த்தைகளான் ஓ என்று அவசரமாக சொல்லிவிட்டாரே. என் மனம் சற்று பரவலிக்கிறது. இருந்தாலும் ஒரு செக்கருக்கு அழகு காலம் தைரியம் வீரனுக்கு அழகு முன்னேற்ற சமத்துவ மரங்கள் தான். அந்த எப்போது அவன் நாட்டை அங்கநாட்டை எனக்கு முடிசூட்டி வைத்து என் மானத்தை காப்பாற்றினான் என் நண்பன் துரியோதனன். அன்றே என் உயிரை அவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன். என் உயிரை நின்று விட்டது. ஏன் தெரியுமா? அதோ தூரத்தில் ஒரு ஒற்றை தீபம் இருக்கிறது. அதுதான் எனக்கு மானங்கட்ட மானியர்கள். அந்த விதர்ப்ப நாட்டை ஆண்டு வரக்கூடிய கோமரத்த மன்னருக்கு சொன்ன அம்மையாருக்கு பிறந்தவள் தான் பொன்னுருவி. நான் சத்தியன் என்ற கருத்தில் மாலைக்கு என்னை திருமணம் முடித்து விட்டாய். கர்ப்பத்திலே இருக்கிறார். நான் ஈழத்தான் தேர்ப்பாவின் பிள்ளை என்று தெரிந்தவுடனே என் முகத்தில் விழிக்காமல் அவர் தாயிலே கரியன் இருந்து விட்டார். நான் எனது அங்கநாடு கரியன் இருந்து விட்டேன். பல ஆண்டுகள் ஓடியது. நான் அவன் முகத்தை பார்க்கவில்லை, அவள் என் முகத்தை பார்க்கவில்லை. போருக்கு செல்லும் பொழுது என் மனைவியின் இடத்திலே சென்று அவர் கையிலாக சாம்பரம் பெற்று செல்லலாம் என்று மனதில் ஆசைப்படுகிறேன். ஆகையால் நீ சென்று அந்த பொன்மாவின் தோல்வி வெண்களுக்கு சொல்லி உங்கள் மகாராணி மகாராஜா வரும்படி சொல்லியிருக்கலாம்.